Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோல நாம வீடியோ வியூஸ் கேம்பெயின் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த கேம்பெயினை ரன் பண்றது மூலமா எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த கேம்பெயினை நீங்க ரெண்டு விதத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்னு உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ப்ரோமோட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது நீங்க ஒரு யூடியூபரா இருக்கிற பட்சத்துல உங்களோட வீடியோவை நீங்க யூடியூப்ல ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். சோ இன்னொரு வீடியோல நாம எப்படி ஒரு பிசினஸ் ப்ராடக்ட் இல்லனா சர்வீஸை ப்ரோமோட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சோ அப்கமிங் வீடியோஸ்ல நான் எப்படி ஒரு யூடியூப் சேனல் வீடியோவை ப்ரோமோட் பண்ணி சப்ஸ்கிரைபரை கெயின் பண்றதுன்னு சொல்லிட்டு டெடிகேட்டடா ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். சோ இந்த வீடியோஸ் கேம்பெயினை யூஸ் பண்ணி நம்மளால நம்மளுடைய பிசினஸ்க்கான ரைட் ஆடியன்ஸ் கிட்ட நம்மளுடைய ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ வீடியோ ஃபார்மேட்ல ஷோ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ற இன்டென்ட் இருக்கிறவங்களுக்கு மொத்தம் உங்களுடைய ஆடை வந்து ஷோ பண்ண முடியும். சோ இதனால உங்களோட பிசினஸ்க்கான லீட்ஸை நீங்க ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியும். ஈவன் இது மூலமா உங்களுடைய பிசினஸ்க்கான பிராண்ட் அவேர்னஸ் கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த வீடியோ வியூஸ் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு வியூஸ்க்குமே நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். சோ உங்களோட ஆட் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடா வரும். அப்படி இல்லைன்னா இன்ஃபீட் ஆட்ஸ் இல்லைன்னா யூடியூபோட ஷார்ட்ஸ்லயும் உங்களுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். சோ இதனால உங்களுடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ்க்கான ரீச் ரொம்ப வைடா இருக்கும். சோ நாம சூஸ் பண்ற வீடியோ ஃபார்மேட் பாத்தீங்க அப்படின்னா மல்டி ஃபார்மேட்ல யூடியூபோட மல்டிபிள் பிளேசஸ்ல அப்பியர் ஆகும். சோ இங்க யூடியூபை டிசைட் பண்ணிப்பாங்க. சோ எங்க உங்களுடைய ஆடை காட்டினா நல்ல ரீச் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் உங்களுடைய ஆடை வந்து காட்டுவாங்க. சோ இந்த கேம்பெயின் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் இல்லைனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இல்லைனா டென்டல் டாக்டர் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட் ஓனர்ஸ். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்க வீடியோ ஃபார்மேட்ல மேக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நீங்க ப்ரோமோட் பண்ணலாம். அதே மாதிரி இன்டீரியர்ஸ் கம்பெனிஸ். ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விஷுவலா தான் அவங்களுடைய ஒர்க்கை காட்ட முடியும். ஸோ அந்த மாதிரியான பிசினஸ் ஓனர்ஸ் இந்த வீடியோ வியூஸ் கேம்பெயினை சூஸ் பண்ணலாம். சரி வாங்க இப்போ எப்படி இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போறேன். இங்க கிரியேட் அ நியூ கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ்ல நீங்க கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் கோல்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கேம்பெயின் டைப்ல நீங்க வீடியோஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்து கேம்பெயின் சப் டைப்ல நீங்க வீடியோ வியூஸ் அப்படின்றது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய கேம்பெயின் நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வீடியோ வியூஸ் 2023 கொடுக்குறேன். பிட் ஸ்ட்ராட்டஜில இங்க உங்களுக்கு காஸ்ட் பர் வியூ பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க நீங்க எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. ஸோ மற்ற கேம்பெயின்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் காஸ்ட் பர் வியூ, அப்புறம் டார்கெட் சிபிஎம், வியூவபிள் சிபிஎம், அப்புறம் சிபிஏ, மேக்ஸிமம் கன்வர்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிட் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா வீடியோ வியூஸ் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் நீங்க டார்கெட் சிபிஏ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க அப்படியே விட்டுருங்க. அடுத்து பட்ஜெட். ஸோ இங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று பாத்தீங்க அப்படின்னா டெய்லி, ரெண்டாவது கேம்பெயின் டோட்டல். ஸோ டெய்லி பட்ஜெட்டை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு நாளைக்கு நீங்க உங்களால எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது கேம்பெயின் டோட்டல். ஸோ இதுல நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 rupees கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 5000 rupees வரைக்கும் உங்களோட ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ ஒன்ஸ் உங்களோட பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு டெய்லி பட்ஜெட்ல ஒரு 2500 கொடுக்குறேன். அடுத்து ஸ்டார்டிங் டேட். இங்க உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து உங்களுடைய கேம்பெயின் ரன் ஆகணும் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு டிஃபால்ட்டா இன்னையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதனால நான் எந்த ஒரு எண்ட் டேட்டும் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ஒரு 10 daysக்கு மொத்தம் என்னோட ஆட் ரன் ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்க எண்ட் டேட்டை நீங்க கொடுத்துக்காங்க. அடுத்து நெட்வொர்க். இங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு யூடியூப், ரெண்டாவது வீடியோ பார்ட்னர் நெட்வொர்க்ஸ். ஸோ உங்களோட ஆட் வெறும் யூடியூப்ல மட்டும் ரன் ஆனா போதும் அப்படின்னா அப்போ இந்த ரெண்டாவது செக் மார்க்கை எடுத்துருங்க. இன்கேஸ் நீங்க உங்களுடைய வீடியோவை வைடா ரீச் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க இதையும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூடியூபை விட்டு அதர் வீடியோ பார்ட்னர் நெட்வொர்க்லயும் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். அடுத்து லொகேஷன். ஸோ இந்த இடத்துல நான் பெங்களூரை மொத்தம் டார்கெட் சிட்டியா நான் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டேட் இல்லைன்னா ஒரு சிட்டியை மொத்தம் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா அதையும் நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து லாங்குவேஜஸ், ஆல் லாங்குவேஜஸ் அப்படியே விட்டுறேன். அடுத்து ரிலேட்டட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ்க்கு ரிலேட்டடா ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவை நீங்க டார்கெட்டா கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுக்கறதுனால அந்த வீடியோஸை பார்த்தவங்க அப்புறம் அந்த வீடியோவோட எங்கேஜ்டா இருந்தவங்க எக்ஸாம்பிளுக்கு லைக் கமெண்ட் பண்ணவங்கள கூகுள் ஆட்ஸ் டார்கெட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட் வீடியோவும் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதனால ஒரு பெட்டரான கன்வர்ஷன் உங்களுடைய வீடியோஸ்க்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கூகுள் ஆட்ஸ் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் செலக்ட் பண்றேன். அடுத்து SEO ஃபுல் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய சர்வீஸ்க்கு ரிலேட்டடான வீடியோஸ் எத்தனை இருந்தாலும் நீங்க அதை செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 21,000 வியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா இவங்கள கூகுள் ஆட்ஸ் வந்து டார்கெட்டா வச்சுப்பாங்க. இவங்களோட இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த வீடியோ பார்க்குறாங்க இதுக்கான டேட்டா வந்து ஆல்ரெடி கூகுள் கிட்ட இருக்கும்.
ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஆட் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்டிமைசேஷனை உங்களுடைய கேம்பெயினுக்கு பண்ணுவாங்க. அடுத்து டன் அப்படின்றத கொடுங்க. இது டோட்டலாகவே ஆப்ஷனல் தான். அடுத்து மல்டி ஃபார்மேட் ஆட்ஸை நீங்கள் செக்லேயே வைங்க. ஸோ இதனால உங்களோட ஆட் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுக்கும், அப்புறம் இன்ஃபீட் வீடியோ ஆட், அப்புறம் ஷார்ட்ஸ் ஆட், இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி உங்களுடைய வீடியோ வந்து ஆப்டிமைஸ் ஆகிக்கும். ஸோ இதனால இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து அடிஷனல் செட்டிங்கில் டிவைஸ் டார்கெட்டை நீங்கள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெறும் மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ செட் அ ஸ்பெசிஃபிக் டார்கெட்டிங் ஃபார் டிவைஸ் அப்படின்றது கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் இது எல்லாமே அன்செக் பண்ணிவிட்டு மொபைலை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்குனா இதில் எல்லாத்துலேயுமே என்னோட ஆட் வந்து ரன் ஆகணும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு, iOS இதை கூட நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆடை ரன் பண்ண முடியும். ஸோ நான் இன்னைக்கு இதில் எதுவுமே சூஸ் பண்ணல, இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து டிவைஸ் மாடல், அப்புறம் நெட்வொர்க், இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். அடுத்து ஃப்ரீக்வன்சி கேப். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கேப் இம்ப்ரெஷன் ஃப்ரீக்வன்சி, ரெண்டாவது கேப் வியூ ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இம்ப்ரெஷன் கேப்பில் ஒரு நாளைக்கு ஒரு யூசருக்கு எத்தனை டைம் என்னோட வீடியோவை நீங்கள் ஷோ பண்ணலாம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நான் இன்னைக்கு 10 டைம்ஸ் ஒரு யூசருக்கு நீங்கள் என்னோட ஆடை வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இங்கே கேப் வீடியோ ஃப்ரீக்வன்சியும். ஸோ ஒரே யூசர் மல்டிபிள் டைம்ஸ் உங்களோட வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால பர் டேக்கு ஒரு யூசர் 2 டைம் என்னோட வீடியோ வந்து பார்க்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுடைய ஆட் ஸ்பெண்ட் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆட் ஷெடியூலில் நீங்கள் எப்போ உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே இல்லைனா வீக்கெண்ட்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ஆடை ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங் டைம், எண்டிங் டைமை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட்டில் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இதனால் இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து நம்மளுடைய ஆட் குரூப் நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வீடியோ வியூஸ் 2023ன்றதை கொடுக்குறேன். அடுத்து டெமோகிராபிக்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த ஏஜில் இருக்கிறவங்க உங்களுடைய கேம்பெயினுக்கு சூட்டபுளாக இருப்பாங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு மேல், ஃபீமேல், அதுக்கப்புறம் 18 to 54 வரைக்கும் வச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் அன்செக் பண்ணிடுறேன். அடுத்து ஆடியன்ஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு அஃபினிட்டிலையோ இல்லைனா டீடைல்டு டெமோகிராஃபிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸை நேராக நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ இதை யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்னோட கூகுள் ஆட்ஸ் பிளேலிஸ்ட்டில் ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்காங்க. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரீச் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வீடியோ வியூஸ் கேம்பெயின் வைடாக ரீச் ஆகிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து கீவேர்ட்ஸ் இங்கே டோட்டலாகவே ஆப்ஷனல் தான். ஸோ கீவேர்ட்ஸே இல்லாமல் கூட நீங்கள் இந்த ஆடை ரன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் எக்ஸாக்டாக யூடியூப்ல தேடுறவங்களுக்கு மட்டும் உங்களோட ஆட் ரன் ஆகணும் அப்படின்னா அப்போ இதை நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ இதை நீங்கள் கொடுக்கும்போது யூஸரோட சர்ச் இன்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆடை வந்து ஷோ பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால உங்களுடைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ட்டோட இருக்கிறவங்களுக்கு உங்களோட ஆட் ரீச் ஆகிறது கம்மியாயிடும். ஸோ நான் இன்னைக்கு கீவேர்ட் பேஸில் போல, ஸோ அதனால இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து டாபிக். ஸோ இங்கே உங்களுடைய ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷனை பண்ணுறதுனால எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கார்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ இந்த கேட்டகரி வீடியோஸில் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட வீடியோஸில் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இங்கே உங்களோட பிஸ்னஸ்க்கான கேட்டகரி இல்லை அப்படின்னா நோ வரிஸ், இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுடைய கேம்பெயின் நல்லாவே பர்ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இன்னைக்கு இதில் எதுவுமே சூஸ் பண்ணல. அடுத்து பிளேஸ்மெண்ட். இங்கே ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சேனலில் உங்களுடைய ஆட் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் சேனல் அப்படின்றது கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு எந்த யூடியூப் சேனலில் டார்கெட் பண்ணுமோ அந்த சேனலுக்கான நேமை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைட் இ-லேர்னிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வர்ற ஃபர்ஸ்ட் லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது. ஸோ நான் இன்னைக்கு இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுனால இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வீடியோவில் உங்களுடைய ஆடை வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல அதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே தான் நம்மளுடைய ஆடை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அப் டு 5 வீடியோ வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக யூடியூப்பில் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு குட் பர்ஃபார்மிங் வீடியோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அது எவ்வளோ லென்த்தாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு 3 மினிட்ஸில் இருக்குது அப்படின்னா அப்போ யூஸரோட அட்டென்ஷன் கண்டிப்பாக உங்களோட வீடியோவுக்கு பெட்டராக இருக்கும். ஈவன் அதில் ஃபர்ஸ்ட் 6 செகண்ட்லேயே யூஸரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுற மாதிரியான கால் டு ஆக்ஷனை வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய கேம்பெயினுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற கூகுள் ஆட்ஸ் வீடியோவை நான் செலக்ட் பண்ணுறேன். கூகுள் ஆட்ஸ் இன் தமிழ் அப்படின்னு தேடுறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு வார்னிங் காட்டுவாங்க.
என்ன அப்படின்னா நீங்க 3 மினிட்ஸ்க்கு மேல இருக்க வீடியோ நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது ஷார்ட்டர் வீடியோவோட கம்பேர் பண்ணும்போது நல்ல பர்ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட சேனல்ல நான் எதுவுமே 3 மினிட்ஸ்க்கு கீழே அப்லோட் பண்ணல. ஸோ அதனால இதுவே நான் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க உங்களோட ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ்க்கு இந்த ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா அப்போ நல்ல ஒரு கால் டு ஆக்ஷனோட 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி உங்களோட வீடியோவை பார்த்துக்காங்க. அதே மாதிரி நீங்க ஷார்ட்ஸுக்கு வெர்டிகல் வீடியோவை ஒன்று ஆட் பண்ணுங்க. அடுத்து லிங்க்டின் ஆட்ஸ் தமிழ்னு தேடுறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் SEO ஃபுல் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு தேடுறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபுல் வீடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு 3 வீடியோவோட இந்த கேம்பெயினை ரன் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஆட் ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப்பபிள் இன்ஸ்டீம் ஆட், அப்புறம் இன்ஃபீட் ஆட், அப்புறம் ஷார்ட்ஸ். ஸோ இந்த 3 இடத்துல நம்மளுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். அடுத்து ஃபைனல் URL கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் simplified e-learning.in அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஸோ இது நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கால் டு ஆக்ஷனில் நான் டிஃபால்ட்டாக ஒரு சிலதெல்லாம் கூகுள் ஆட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு டவுன்லோட், புக் நவ், ஸ்டார்ட் நவ், அப்புறம் வாட்ச் நவ், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு லேர்ன் மோர் அப்படின்றது கொடுக்குறேன். ஹெட்லைன்ஸில் SEO டியூட்டோரியல்ஸ், லாங் ஹெட்லைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இடத்துல அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் simplified e-learning கொடுக்குறேன். அடுத்து கம்பேனியன் பேனர். இங்கே ஆட்டோ ஜென்ரேட் இல்லைனா அப்லோட் இமேஜ் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் ரெக்கமெண்டட் கூட. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலோட பேனரை இங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்லோட் இமேஜ் அப்படின்றது கிளிக் பண்ணி 300x60 பிக்சலில் நீங்கள் ஒரு இமேஜை மேக் பண்ணி அப்லோட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு ஆட்டோ ஜென்ரேட்லேயே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்மளுடைய பிட்டிங். ஸோ இங்கே நம்மளுடைய ஒவ்வொரு வியூக்குமான காசை நம்ம கொடுக்கணும். ஸோ கூகுள் ஆட்ஸே ஒரு அமௌண்ட் அங்கே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.84 ருபீஸை வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வியூக்கு. ஸோ இங்கே நீங்கள் 10 பைசா கூட கொடுக்கலாம். ஆனால் அது ரன் ஆகுமா அப்படின்றது கூகுள் ஆட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. சம்டைம் இது ரன் ஆகும், சம்டைம் இது ரிவ்யூவிலே தான் இருக்கும். அதனால கூகுள் ஆட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த ப்ரைஸை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆட் கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ நான் இன்னைக்கு ரெக்கமெண்டட் ப்ரைஸே போகிறேன். அடுத்து கிரியேட் அ கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ கண்டினியூ டு கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வியூஸ் கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளவே ரிவ்யூ போயிட்டு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு வீடியோ வியூஸ் கேம்பெயினை கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.